வணக்கம் நேர்களே, சிந்தனை கலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் நம்முடன் வரவேற்கிறோம். தமிழக வரலாற்றில் ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதில் இன்றைய நாளும் அவருடைய அந்த ஆட்சியின் காலத்தில் வரலாற்றில் பொறிக்கத்தக்க ஒரு நாள் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஆம், மதுரை அருட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய அதனுடைய சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் என்று ஒன்றிய அரசு அதற்கான சட்ட திருத்தத்தை எல்லாம் கொண்டு வந்து ஏல அறிவிப்பையும் வெளியிட்டது. அதற்கு பிறகு அதில் மாநில அரசுக்கும் உடன்பாடு இல்லை, அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் உடன்பாடு இல்லை, போராட்டங்கள் என்கிற சூழலும் இருந்தது. ஆனால் களத்திற்கு நேரடியாக அமைச்சரையே அனுப்பி அதற்கான ஒரு தீர்மானத்தை கிராம சபையில் நிறைவேற்றி பிறகு சட்டமன்றத்திலும் இந்த திட்டம் வரவே வராது, அப்படி ஒருவேளை நான் இருக்கும் வரை வராது, ஒருவேளை இருந்தால் அந்த பதவியில் நான் இருக்க மாட்டேன் என்று மிக உறுதியோடு மிகவும் நெகிழ்ச்சி தன்மையோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த உறுதிக்கும் மக்களுடைய உணர்வுக்கும் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு பணிந்திருக்கிறது. ஆம், மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்தினுடைய அந்த ஏல அறிவிப்பை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறது. முழுமையாக தீர்மானம் நிறைவேற்றி மக்களோடு மக்களாக நின்று மிக நெகிழ்ச்சியோடு சட்டமன்றத்தில் உரையாற்றிய முதல்வர் அவர்களுக்கு சுற்றுவட்டார அத்தனை பகுதி மக்களுமே இன்றைக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமானது? இந்த சூழ்நிலையில் அமைச்சர் அவர்களின் உணர்வுகள் எப்படி இருக்கிறது? விரிவாக நாம் அதை கடைபெற்றிருக்கிறோம். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கைப் வாயிலாக மாண்புமிகு வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பி மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நம்ம அவர்கிட்ட பேசலாம். மூர்த்தி சார் வணக்கம். கூடவே அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபிஎம் கட்சியை சார்ந்த சச்சிதானந்தம் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவருக்கும் வணக்கம். நான் அமைச்சர்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு வெற்றி கொண்டாட்டமான நாள் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் சார். உங்களுடைய மன உணர்வுகள் இப்போ எப்படி இருக்கிறது? அமைச்சர்கிட்ட கேட்குறேன் ப்ளீஸ். வணக்கம் சார். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுரை மாவட்ட மேலூர் வட்ட அர்ட்டாவட்டி நாக்கியவட்டி மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்திருக்கிறார். டங்ஸ்டன் என்ற செய்தி பரவியவுடன் அரட்டாவட்டி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது என்ற செய்தி வந்தவுடன் உடனடியாக அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் சொன்னதனுடைய பெயரில் நான் அரட்டாவட்டி கிராம கூட்டத்திற்கு சென்று நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வோம், இந்த ஒருபோதும் இந்த பகுதியில் டங்ஸ்டன் வராது என்ற தீர்மானத்தை அங்கே நானும் முன்மொழிந்தேன். என்னோடு அழைத்து அன்றைக்கு சொன்னது சட்டமன்றத்திலே சொன்னதை போல அன்றைக்கு இருந்த அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய பெரிய புல்லானும் வந்திருந்தார். அங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றியத்தினுடைய குழு தலைவர் நம்முடைய வெற்றி செல்வனும் வந்திருந்தார். மேலூருடைய ஒன்றிய குழு தலைவரும் வந்திருந்தார். எல்லா சமுதாய மக்களும் அந்த கிராமமே ஒன்று கூடி கிராம சபை கூட்டத்தில் இந்த டங்ஸ்டன் வரக்கூடாது என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுகிற போது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நம்முடைய ஆட்சி அமைப்பினுடைய சார்பில் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன். கலந்து கொண்டதற்கு பின்னால் ஒரு வார காலத்தில் வணிகர்களும் விவசாயிகளும் சேர்ந்து மேலூரே ஒரு போராட்டத்தை வைத்திருந்தார்கள். அந்த போராட்டத்தில் நான் போய் கலந்து கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானத்தை இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற செய்தியை சொன்னேன். இங்கே கூட்டம் முடிவதற்குள்ளாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மீது, குறிப்பாக தமிழ் மக்கள் மீதும் மேலூர் மக்கள் மீதும் வைத்திருக்க நம்பிக்கையை அன்றைக்கு நிலைநாட்டக்கூடிய அளவில் உடனடியாக நீங்கள் டங்ஸ்டனை மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் அரட்டாவட்டியாக இருந்தாலும் நாக்கியவட்டியாக இருந்தாலும் அந்த சுற்றுவட்ட இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் கொண்டு வரக்கூடாது, தேவையில்லை, அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற முதல் தீர்மான அந்த கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு அனுப்பினார்கள். அதே நேரத்தில் மேலூர் பகுதி மக்கள் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே தீர்மானமாக சட்டமன்றத்திலே நிறைவேற்றி தர வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று அது சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சியுடைய மக்களுடைய ஒத்துழைப்போடு ஒரே தீர்மானமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். தீர்மானத்தை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் இந்த டங்ஸ்டன் திட்டம் நான் இருக்கும் வரை மதுரை மாவட்டத்தில் மேலூர் பகுதிகளுக்கு வராது,
அப்படி வரும் பட்சத்தில் இந்த பதவியில கூட நான் ராஜினாமா செய்ய தயங்க மாட்டேன் என்று நம்முடைய தமிழ் மக்களுக்காக முதல் குரல் கொடுத்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே நேரத்தில் அவர்களை அழைத்து மாவட்ட நிர்வாக தலைமையில அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் கூட்டத்தை கூட்டம் நடத்துகிற போது இந்த தீர்மானம் தான் நீங்க நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவர்கள் கேட்ட கோரிக்கையை உடனடியாக செய்து கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பின்னால் ஒரு சிலர் போராட்டத்தை நீங்கள் செய்ய வேண்டும், உங்களுக்கு உரிமைக்காக போராட வேண்டும் என்று சொல்லும் போது முதலமைச்சரையே நேரில் சென்று அந்த கிராமங்களுக்கு நீங்கள் ஒருபோதும் இந்த டங்ஷன் திட்டம் வராது என்ற விஷயத்தை கிராமந்தோறும் போய் சொல்லி வர வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். நானும் மாவட்ட ஆட்சியர், சம்பந்தப்பட்ட ஒன்றியர், அதை போல அங்க இருக்கக்கூடிய மைனிங்குடைய அதிகாரிகள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு கிராமமாக சென்று நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, அதற்கான எந்த அனுமதியும் நம்முடைய தமிழக அரசு தராது. எனவே நீங்கள் எல்லா வகையிலையும் அது விவசாயமாக இருந்தாலும் சரி, அதை போல கோயில்களாக இருந்தாலும் நம்முடைய பறவைகளுடைய சாரணாலயமாக இருக்கக்கூடிய அந்த எந்த பாதிப்பும் வராத அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை பாதுகாத்து தருவார் என்ற செய்தியை கிராமந்தோறும் சென்று அதை நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி வந்தோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு டங்ஷன் ரத்தாகி இருக்கிறது என்று சொன்னால் அது முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பெரும் முயற்சி. அந்த முயற்சியினுடைய விளைவாக அவர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மீதும் குறிப்பாக மதுரை மாவட்டம் அந்த மேலூர் வட்டார மக்கள் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருந்தார். மக்கள் எந்த வகையிலும் தன்னுடைய அரசிலே ஒரு சிறு துளி கூட பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு தமிழர்களுடைய பாதுகாவலனாக, விவசாயியினுடைய தோழனாக இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காட்டிக் கொடுத்தார்கள் என்பதிலே எந்தவித மாற்றம் இல்லை. இன்றைக்கு இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த மக்களும் ஏற்கனவே நன்றி தெரிவித்திருந்தார்கள். உரிமைக்காக போராடிய மக்கள் மீது வழக்கு தொடர்ந்த போது நாங்கள் சென்ற போது நீங்கள் அந்த வழக்கை முதலமைச்சரிடத்தை சொல்லி ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த செய்தி கேட்டவுடனே முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவர்கள் மீது இருந்த வழக்கையும் ரத்து செய்து, நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பாக தமிழக அரசு இருக்கும் என்ற செய்தியை அன்றைக்கு தெரிவித்தவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா சார், ஆரம்பத்திலேருந்து ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. முதல்ல கிராம சபை கூட்டம் நடந்தது, அங்க நாங்க தீர்மானம் நிறைவேற்றணும்னு. பிறகு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகு அந்த செய்தியையும் நேரடியாக கிராம மக்களுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்துறாங்க. நாங்க அந்த உறுதியும் கொடுத்தோம்னு சொன்னீங்க. பிறகு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியில கலந்து கொண்டு அவர்கள் மீதான வழக்குகளும் வாபஸ் பெறப்படுங்கிற உறுதியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இதுக்கு இடையில இன்றைக்கு அதிமுக தரப்பிலிருந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நாங்க சட்டசபையில 2 மணி நேரம் பேசணும், நிறைய கேள்விகள் கேட்டோம், அதற்கு பணிந்து திமுக அரசு செய்தது இது எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்களே சார் அதிமுக தரப்புல இருந்து. அதெல்லாம் இல்ல. அது சட்டமன்றத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே பொதுமக்கள் மத்தியில் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்தமான தீர்மானத்தை கொண்டு வருவார் என்ற உத்தரவாதத்தை தந்து, அந்த உத்தரவின் பேர்ல எல்லாரும் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறீர்களா இல்லையா என்று நம்முடைய முதலமைச்சர் நேரடியாக அப்போது கேட்டார்கள். நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் வருகிற போது அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தம்பித்துறை தான் ஆதரித்தாரே ஒழிய நம்முடையது ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்திலே அதை எதிர்த்தோம் என்பதிலே எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அது சட்டமன்ற பதிவேட்டிலே பதிவாகி இருக்கிறது. எனவே ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி அதை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தமிழக அரசுதான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய அவ்வளவு கோரிக்கைகளை மேற்றது மாவட்ட நிர்வாகம் நேரடியாக வந்து, நாங்கள் ஒருபோதும் இதை அவர்கள் அனுமதி தந்தாலும் அந்த அனுமதியை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அதற்கான கடிமத்தில் இருந்து கொடுக்க வேண்டிய சான்றிதழ்களை தரமாட்டோம், மாவட்ட நிர்வாகம் தராது, தமிழக அரசும் தராது என்பதை ஊர்ஜிதமாக சொன்னார்கள். இது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒன்று. எனவே இதில் மாற்று கருத்து இருக்காது. இவர்களாக போய்
சொல்லி அந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் அவர்கள்தான் செய்ய போவதாக சொன்னார்களே, கொண்டு வந்தவர்கள்தான் அவர்கள். இன்றைக்கு நம்மால் வலுவாக இருந்து தமிழக அரசினுடைய மக்கள் பாதிப்பு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதிலே இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள், தமிழக அரசும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா சார். இன்னும் ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் மூர்த்தி சார். அதாவது இப்போ இதுல நம்ம தீர்மானம் கொண்டு வந்தோம், முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு உறுதியா சட்டமன்றத்தில் பேசினாங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு மக்கள் மிக நம்பிக்கையோடு இருந்தாங்களா? ஏன்னா பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி நம்ம ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம், கொஞ்சம் காலதாமதமாகும், உண்மையான உணர்வு நமக்கு இருந்தாலும் கூட. ஆனா மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஒண்ணு. ரெண்டாவது, பாஜகவினுடைய மாநில தலைவர் நேற்றைக்கு தான் ஒன்றிய அமைச்சரை சந்தித்திருக்கிறார். நான் கொடுத்த அழுத்தம் தான் அவர் ஒரு பக்கம் சொல்றார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அந்த மக்கள் தன்னுடைய உரிமைக்காக போராடினார்கள் என்று சொல்றார்கள். அந்த போராட்டம் முடிந்ததற்கு பின்னால் முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் போராட தேவையில்லை, நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை அரசு வலுவாக இருக்கும், இதை நிறைவேற்றி தருவதிலே எந்த மாற்றம் இல்லை என்று சொல்லி, அந்த போராட்டத்திற்கு பின்னாலும் நாங்கள் மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறை அதற்கு பின்னால் தான் எல்லா கிராமத்திற்கும் சென்றோம். நாங்கள் சென்று அவர்களை சந்திக்கிற போது முதலமைச்சர் சொன்னதை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறோம், அவர் எங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார்கள் என்று கிராம மக்கள் சொன்னதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் சென்று நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த டென்ஷன் வராது என்றதை கடைசியாக நாங்கள் போய் இதை ரத்து செய்கிறோம் என்று சொன்னார்களே ஒழிய, அதற்கு முன்னதாகவே எல்லா முடிவையுமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாகவே எடுத்து இதை தெளிவுபடுத்த சொல்லி அத்தனை கிராமங்களுக்கும் சென்று எங்களை எல்லா கிராம மக்களும் வரவேற்று நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அது வரலாறு இருக்கிறது. எனவே ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தமிழக அரசு அதை பாதுகாக்கக்கூடிய இந்த சட்டம், இந்த திட்டம் வரக்கூடாது என்பதிலே முனைப்பாக இருந்தது என்பதை நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு மக்கள் மீது மக்களை காப்பாற்றியிருக்கிறார் என்பதையும் தெளிவாக தெரியும். நிச்சயமா சார். நீங்க ஆரம்பத்தில் பேசும்போது கூட குறிப்பிட்டீங்க, கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கூட அதிமுக உறுப்பினரும் கூட அதில் கலந்து கொண்டார் அப்படின்னு எந்த விதமான தயக்கமும் இல்லாம என்ன நடைபெற்றதோ நீங்க சொன்னீங்க. அதுதான் அரசியல் நாகரிகம். மிக தெள்ளந்தெளிவாக சொன்னீங்க. எத்தனை பேரையும் நாம் அழைத்து கொண்டு இந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் செய்து முடிக்க முடியுங்கிறதையும் ஒரு தலைமைத்துவ பண்பையும் அதில் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. உங்களுடைய மன உணர்வுகளும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்கள் நம்புறோம். உங்களுக்கும் அதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி சார். எங்கள் இணைப்பில் கலந்து கொண்டு பேசினதுக்கு ரொம்ப நன்றி மூர்த்தி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, தற்போது நம்முடைய அமர்வில் திமுகவுடைய தரப்பிலிருந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். மேடம் வணக்கம். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்பாக சச்சிதானந்தம் எம்பி இருக்காங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சச்சிதானந்தம் சார் வணக்கம். மதுரையில் இருக்கக்கூடிய ஓகே சச்சிதானந்தம் சார் வணக்கம். நீங்க எப்படி உணர்றீங்க? 7 அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பார்வை? சச்சிதானந்தம் சார் கேக்குதுங்களா? உங்களுடைய ஆடியோ கேட்கல, மியூட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே சார், இப்ப கேக்குது சார், நீங்க தொடர்ந்து பேசலாம் ப்ளீஸ். இந்த டங்ஸ்டன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மத்திய அரசு இந்த 7 அறிவிப்பை ரத்து செய்வதாக அறிவித்திருப்பதுங்கிறது மக்கள் போராட்டத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய முயற்சியில கொண்டு வரப்பட்ட ஒரு தனி தீர்மானத்தின் மீது ஒட்டுமொத்த சட்டசபை முடிவெடுத்ததற்கும் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்று நான் பார்க்கிறேன் சார். அதாவது என்னன்னா, இந்த அறிவிப்பு நீங்க மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை சார்பில் ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் 21 தொகுப்புகளாக ஏலம் விடுவது என்று மத்திய அரசு அந்த நோட்டிபிகேஷன் பண்றாங்க. அப்படி நோட்டிபிகேஷன் பண்ணப்பட்டதுல 4வது நோட்டிபிகேஷன்ல நம்முடைய மதுரை அந்த அரிட்டாப்பட்டி பகுதி, அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம், கூலானிப்பட்டி, செட்டியார்பட்டி, வல்லாலப்பட்டி, சண்முகநாதபுரம், நடுவலசு, எட்டி மங்கலம் உள்ளிட்ட இந்த பகுதிகளை
வந்து இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்க இந்த இங்கே டங்ஸ்டன் சுரங்கத்தை தோண்டி எடுப்பதற்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய வேதாந்தா குழுமத்தினுடைய அந்த குழுமத்திற்கு ஏலம் விடுவது என்று அவங்க முடிவெடுத்தாங்க. அந்த முடிவெடுத்த உடனேயே நம்முடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்றம் துவங்கிய உடனேயே 26ஆம் தேதி கான்ஸ்டிடியூஷன் டே கூட்டு பாராளுமன்ற கூட்டம் நடைபெற்றது. 27ஆம் தேதி காலையில அவர் வந்து மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து விரிவான விளக்கம் அளித்து ஒரு கடிதத்தை கொடுத்து அவரை நேரடியாக சந்தித்து பேசி இந்த ஏல அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும். ஏன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது இந்த பகுதியில ஒரு பாரம்பரியமான பூர்வீகமான பல அமைப்புகளை சிதைக்கக்கூடியதாக அது இருக்கும். 1.5 கிலோமீட்டர் தூரத்துல அழகர் மலை இருக்கு, 3500 ஆண்டு பழமையான பெருங்கற்கால படுகை இருக்கு, தமிழி கல்வெட்டு அதுக்குள்ள இருக்கு, ஜெயின் கோவில்கள் இருக்கு. அது இல்லாம வந்து நீங்க இந்த அரிட்டாப்பட்டி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 250 அரிய வகை பறவை இனங்கள்லாம் வந்து போகக்கூடிய பகுதியாக இருக்கு. 72 ஏரிகள் இருக்கு, 200க்கும் மேற்பட்ட அருவிகள் இருக்கு, 3 தடுப்பணைகள் இருக்கு. பாண்டியர் காலத்திலேயே 16ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஆனைகொண்டான் குளம் என்ற ஒரு குளம் இருக்கிறது. ஆகவே இது ஒரு பாரம்பரியமான பகுதி என்ற முறையில இந்த பகுதியில இதையெல்லாம் சிதைத்து விட்டு ஒரு சுரங்கம் அமைப்பதை நான் வந்து வலிமையாக எதிர்க்கிறேன். அது மதுரை மாவட்ட மக்கள் சார்பாக நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து மனு கொடுத்தாரு. மனு கொடுத்த பிறகு இதை பாராளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி எடுத்தார். அந்த 377வது பிரிவின் கீழே அந்த டங்ஸ்டன் பிரச்சனை எழுப்புவதற்கு அனுமதி கோரினார். அனுமதி கிடைக்கல. நீங்க கேள்வி நேரத்திலையும் அதை எழுப்புவது சம்பந்தமாக எழுப்பினார், கிடைக்கல. அதற்கு பிறகு பூஜ்ய நேரத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்ட போது டிசம்பர் 3ஆம் தேதி அன்றைக்கு 2ஆம் தேதி தான் இந்த ஏலம் இறுதி செய்யப்படுது. டிசம்பர் 2ஆம் தேதி தான் ஏலம் இறுதி செய்யப்படுது. டிசம்பர் 3ஆம் தேதி தோழர் வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த டங்ஸ்டன் திட்டத்தினுடைய ஆபத்துகள் குறித்து பூஜ்ய நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக அதை குறிப்பிட்டார். ஏன்னா அந்த அரசு வந்து இதனுடைய முக்கியத்துவம் கருதி இந்த 377ல இதை பேசுறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தா அரசாங்கம் எழுத்துப்பூர்வமான பதிலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்டார்டு கொஸ்டின்ஸ்ல கொடுத்தாலும் எழுத்துப்பூர்வமான பதிலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே இது வந்து பூஜ்ய நேரத்தில் அமைச்சர்கள் யாரும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அதற்காக பூஜ்ய நேரத்தில் மட்டும் இதை அனுமதிச்சு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்து நம்ம வந்து இங்கே நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஒரு 3 நாட்கள் மக்கள் மத்தியில் இந்த சுரங்கத்தினுடைய ஆபத்து குறித்து மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. தமிழ்நாடு விவசாய சங்கம் மேற்கொண்டது. அதுக்கப்புறம் சட்டசபையிலையும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானமே கொண்டு வந்தாங்க. நீங்க வந்து இது ஏற்கனவே இந்த தமிழ்நாடு அரசாங்கம் 2022லேயே ஒரு நம்முடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மூலமாக ஒரு ஏற்கனவே ஒரு இது பிறப்பிச்சிருந்தாங்க. அதாவது வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பறவை இனங்கள் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு மாநில அரசாங்கம் ஏற்கனவே இதுக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 200 ஹெக்டேர் இடத்தை வந்து ஹெரிட்டேஜ் சைட்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆகவே இதையெல்லாம் இந்த ஹெரிட்டேஜ் சைட்னு அறிவிச்சது 2022ல தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்ச இந்த ஹெரிட்டேஜ் சைட் உட்பட இதையெல்லாம் சுரங்கமாக அறிவிப்பதற்காகத்தான் அந்த சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் 2021ல அந்த முன்மொழியப்பட்டு அதுக்கு பிறகு 2022 அது சட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த சுரங்கம் ஏலம்ங்கிறது நடைபெற்றிருக்குது. அந்த சட்ட முன்மொழிவு மசோதா அனுமதிக்கப்பட்ட பொழுது இந்த சட்டத்தை ஆதரித்து பேசிய கட்சி தான் அதிமுக. நீங்க அதுல மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிதுரை அவர்கள் அதுல பேசிய காட்சிகள் எல்லாம் நம்ம இப்பயும் பார்க்க முடியும். நாடாளுமன்ற ஆவணங்களை எடுத்து பார்த்தாலும் தெரியும். அதாவது மாநில அரசாங்கங்கள் இல்லாமலேயே மத்திய அரசாங்கங்கள் இது போன்ற ஒரு சிறப்பு ஒரு 22 வகையான கனிமங்கள்ல வந்து ஏலம் விடுவதற்கான சட்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிற அந்த சட்ட திருத்தம், அந்த சட்ட திருத்தத்தை அதிமுக ஆதரித்தது. அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு வந்து இந்த சுரங்க ஏலம்ங்கிறது விடப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம வந்து இதுல விடாப்பிடியாக
இது சம்பந்தமாக ஆட்சேபனை தெரிவித்த நம்முடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போல இதற்காக போராடிய மக்கள், பொதுவான நம்முடைய சட்டசபை தீர்மானத்துக்கு பிறகு அங்கே கிராம சபை கூட்டங்கள் நடந்தது. அதில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் குறிப்பிட்ட மாதிரி அதுல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினருமே அதுல பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார்கள். அனைவரும் எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டமாக இன்னைக்கு கிராம சபையில தீர்மானம். நீங்க பேசுறதுல இருந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு பக்கம் இந்த சட்டம் கொண்டு வருகிற போது எதுக்காகனா முதல்ல சட்ட திருத்தமே கொண்டு வரப்படுகிறது, அதற்கேற்ற மாதிரி 7 அறிவிப்பு முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க, அதற்கேற்ற மாதிரி சட்டம் கொண்டு வரப்படுகிறதுனா ஒன்றிய பாஜக அரசுடைய நோக்கம் தெள்ளந்தெளிவாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் அதை ஆதரிச்சு அதிமுக பேசுறாங்க. பிறகு மக்களினுடைய போராட்டம் வந்ததுக்கு பிறகுதான் நாங்களும் எதிர்க்கிறோம், இந்த வெற்றியில நாங்களும் கிளைம் பண்ணிக்கிறோம்னு அவங்க வர்றாங்க அப்படிங்கிறதா. ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க ஆரம்பத்திலிருந்து திமுக தலைவரும் முதல்வரும் இந்தியா கூட்டணியை கட்சி சார்ந்த எம்பிக்களும் தான் ஆரம்பத்திலிருந்து எதிர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க தெளிவா சொல்றீங்க. ஆண்டாள் மேடம், நீங்க எப்படி பார்க்கறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில், அந்த வரலாற்றில் நம்முடைய திராவிட மாடல் முதல்வரின் வெற்றியின் மகுடத்தில் இன்னும் ஒரு மகுடமாக இது சேர்ந்திருக்கிறது. நம்முடைய முதல்வர் எப்போதுமே மக்களின் பக்கம்தான் இருப்பார். மக்கள் விரோத செய்கைகளுக்கு, மக்கள் விரோத கொள்கைகளுக்கு முதல் குரல் யாரிடமிருந்து வரும் என்றால் நம்முடைய திராவிட மாடல் முதல்வரிடமிருந்து தான் வரும். அது மாதிரி இந்த டங்ஸ்டன், இந்த சுரங்கம் வெட்டுவதிலும் நம்முடைய மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒத்த குரலாக அவருடைய குரல் ஒலித்தது. அதிலும் குறிப்பாக அந்த தனி தீர்மானம் கொண்டு வந்தார் இல்லையா, அதுதான் அவருடைய உறுதிப்பாட்டை காட்டுகின்றது. அந்த வகையில் தமிழக மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவேன் நேத்து முதல்வர் சொன்னாரு. இதுவும் ஒரு கூடுதலான முக்கியமான அறிவிப்பு, 2 அறிவிப்பு, டபுள் ஜாக்பாட்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை மதித்து நம்முடைய முதல்வர் அவர் தனி தீர்மானம் கொண்டு வந்து எல்லாரோடைய எதிர்ப்பையும் ஒன்றியத்துக்கு காட்டினார்ங்கிறதா மிக முக்கியம். அதில் அவர் தனி தீர்மானத்தில் சொன்னது, இந்த தான் பதவியில் இருக்கும் வரை இந்த திட்டத்தை கொண்டு வர விடமாட்டேன், அப்படி அது வந்தால் நான் முதல்வர் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொன்ன அந்த உறுதிப்பாடு இருக்குல்ல, அது யாரால அப்படி சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு ஒரு உறுதிப்பாட்டோடு அவர் இருந்தார். அதை தவிர இன்னொன்னே சொன்னார், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் 3 முறை சொன்னார் இல்லையா. அதுதான் இந்த தீர்மானத்தின் வெற்றியாக நாம் கருதணும். அதுல மிக முக்கியமா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை அவர்கள் கொண்டு வந்த விதம் இருக்கு இல்லையா. இதற்கு அதிமுக தான் 2018 அவர்கள் இங்கே சுரங்கத்தை தோண்டுவதற்கான அந்த முன்கள பணியை செய்வதற்கு அனுமதி கொடுத்ததுங்கிறத, ஆய்வுக்கு அனுமதி கொடுத்ததுங்கிறத நம்ம பதிவு பண்ணி ஆகணும். அப்புறம்தான் ஒன்றிய அரசு ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை உருவாக்கினார்கள். அவர் நம்முடைய எம்பி அவர்கள் சொன்னது மாதிரி லித்தியம், கிராஃபைட், நிக்கல், பொட்டாஷ், டங்ஸ்டன், வெனேடியம், கிளாக்கோனைட், கோபால்ட் போன்ற கனிமங்களை ஒன்றிய அரசு எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் தோண்டி எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற ஒரு சட்ட மாற்றத்தை கொண்டு வந்ததற்கும் உறுதியாக அனுமதி அல்லது ஒத்து ஊதியது எது என்றால் அதிமுக தான். அப்போதும் திமுக அதை நிச்சயமாக எதிர்த்தது. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஒரு பிடி மண்ணை கூட அள்ள விட மாட்டோம்னு நம்முடைய முதல்வர் சொல்ல போய் 198 ஏக்கர் விட்டுட்டு 1800 ஏக்கர்ல மட்டும் நாங்க கள ஆய்வு பண்ணி சுரங்கத்தை உருவாக்குவோம் அப்படின்னு ஒன்றிய அரசு அதுக்கு முன்னாடி அதை சொல்லிச்சு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ரத்து செய்ய மாட்டோம், தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் பாதுகாத்து சுரங்கம் வெட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தொல்லியல் சின்னங்களை விட்டுட்டு சுரங்கம் வெட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 3 வகையா மாறி 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 சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்முடைய முதல்வர் இவ்வளவு உறுதிப்பாட்டோடு ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழக மக்களின் ஒட்டுமொத்த குரலை ஒன்றிய அரசுக்கு கேட்க வைத்த போது இந்த திட்டம் சுக்குநூறாக நொறுங்கி இருக்கிறது. அதுதான் இதுல மிக முக்கியம். அதை தவிர அந்த 30,000 பெண்கள் தெருவில் இறங்கி போராடினார்கள் அல்லவா, பெண்கள் முன்னெடுக்கின்ற எந்த ஒரு போராட்டமும் நிச்சயமாக வெற்றி பெறும். அதுவும் மதுரை என்பது பெண்ணின் நிலம், கண்ணகியின் நிலம், மதுரை மீனாட்சியின் நிலம். எப்படிப்பட்ட கலாச்சார பின்புலம் உள்ளது ஒரு மதுரை இல்ல. மண் வளமாகட்டும், நீர்வளமாகட்டும், நிலவளமாகட்டும், அல்லது நம்முடைய பண்பாட்டின் வளமாகட்டும், நம்முடைய இலக்கியத்தின் வளமாகட்டும், எல்லாமே மதுரையோடு பின்னி பிணைந்தது. பல்லுயிர் பெருக்க ஒரு களமாக அதை அறிவித்திருக்கிறார் நம்முடைய முதல்வர். அதுவரைக்கும் 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தவர்கள் அதை பத்தி கவலையே படல. இப்படி ஒரு பிடி மண்ணை கூட நான் எடுக்க விட மாட்டேன்னு சொல்றாருன்னா, நம்முடைய தமிழ்நாட்டு மண் முழுக்க திராவிட மண், தந்தை பெரியாரின் மண்,
செல்வன். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. அதிலும் குறிப்பாக மதுரை என்பது அத்தனை பேருக்கும் மனசோடு, உடம்போடு, உயிரோடு, உணர்வோடு ஒட்டிய ஒரு நிலம். அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாவற்றையும் இல்லாமலாக்கி அதை ஒரு தார் பாலைவனம் போல் ஆக்கி அங்கே ஒரு சுரங்கத்தை வெட்டி தன்னுடைய பெருமுதலாளிகளுக்கு தீனி போட வேண்டும் என்பதைத்தான் பிரதமர் திட்டமாக செய்திருந்தார். நீங்க சொன்னீங்க முதலமைச்சர் வந்து ரொம்ப நிகழ்ச்சியோட பேசினாங்க, உறுதியோட பேசினாங்க. அப்ப கூட தோன்றது முதல்வர் இந்த அளவிற்கு பேசியிருக்க வேண்டுமா, நான் அந்த பதவியிலே இருக்க மாட்டேன்ற போதெல்லாம் கூட நமக்கு தோன்றியது. ஆனா அந்த நிலத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது. ஆனா இதுல அதிமுக வைக்கக்கூடிய ஒரு சார்ஜுங்கிறது, நீங்க 7 அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு அது வரைக்கும் நீங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்ற குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில பேசினார். 2 மணி நேரம் நான் பேசினேன், அதனாலதான் இந்த வெற்றின்னு அவர் கிளைம் பண்றாரு. அமைச்சர் கூட சரி, அப்ப 2018 அவங்க அனுமதி கொடுத்தாங்கல்ல கள ஆய்வுக்கு, அது அப்போ யார் முதல்வரா இருந்தார்? அந்த இவர் நான் இல்லையா? அப்போ அனுமதி கொடுத்த அந்த வாய் இவரோட வாய் இல்லையா? அதுக்கு வந்தவுடன் நம்முடைய முதல்வர் பதவி ஏற்றவுடன் கடிதம் எழுதுகிறார். அதுல கடிதம் எழுதும்போது கூட இப்ப 2023 ஏலம் விடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தமிழ்நாடு அரசின் கவலைகளை நீர்வளத்துறை அமைச்சர் 3/10/2023 நாளிட்ட கடிதத்திலேயே ஒன்றியத்திற்கு தெரிவித்திருந்தார் நம்முடைய முதல்வர் எழுதுகிறார். அதற்கு பதில் என்ன வந்திருக்கு? 2/11/2023 சுரங்கத்துறை அமைச்சர் எழுதுறாரு, நாட்டின் நலன்களுக்காக சுரங்கம் அமைச்சகத்தின் முக்கியமான கனிமங்களை ஏலம் விடுவதை தடுக்க முடியாது. அவர் பதில் அனுப்புறார். நம்முடைய முதல்வர் எழுதிய கடிதத்துக்கு தான் அங்கிருந்து பதில் வருகிறதே தவிர அந்த அந்த சுரங்கத்தை ஆய்வு செய்ய வந்தபோது யார் முதல்வராக இருந்தார்? அதிமுகவின் எடப்பாடி அவர்கள் தான் முதல்வராக இருந்தார். அப்போ வாய மூடிட்டு இருந்துட்டு இப்போ 2 மணி நேரம் பேசுறேன் அப்படின்னா வெற்று கூச்சலாகத்தான் அது இருந்தது. நம்முடைய முதல்வர் 2 மணி நேரம் பேசல, அமைதியாக பேசினார். ஆனால் உறுதிப்பாட்டோடு பேசினார், மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு பேசினார். நிச்சயமா அதுதான் இதுல மிக கண்டிப்பா. அன்றைக்கு ஆய்வுக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க, அதை வந்து ஆதரிச்சும் பேசியிருக்காங்க, நாடாளுமன்றத்திலேயே ஆதரிச்சு பேசியிருக்காங்க போது இந்த மாதிரி இரட்டை வேடம், அதைத்தான் நம்முடைய முதல்வர் தன்னுடைய அந்த ட்விட்டர் பக்கத்துல தெளிவா சொன்னாரு. எப்படிப்பட்ட ஒரு இரட்டை வேடத்தை இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், மதுரை மக்களுக்கு அதிமுக துரோகம் செய்ததற்கு ஆவணங்களே சாட்சி என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது, இவர் எப்படி வாய்மூடி மௌனியாக இருந்தார்னு தேதி வாரியாக நம்முடைய முதல்வர் ட்விட்டர் பக்கத்துல கொடுத்திருந்தாருங்கிறது அது ஒண்ணு போதும். நம்முடைய முதல்வர் செய்த அந்த செயலால் தான் இந்த திட்டம் இப்போது காணாமல் போயிருக்கிறது. அதிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஏலம் ரத்து செய்யாமல் இருந்திருந்தால் கூட என்னைக்காவது ஒரு நாள் நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது ஒரு தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்குற மாதிரியான நிலை. ஆனால் இப்போது அது இல்லை, முற்ற முழுக்க இல்லாமல் ஆகி இருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக, நீங்க சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியின் தலைவராக அதன் ஒருங்கிணைத்தவராக இருந்தார். ஆனால் இப்போது இந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்கள் எப்படி ஒரு துணிச்சலோடு செயல்பட வேண்டும், ஒன்றிய அரசு எதை செய்தாலும் தலையாட்டி பொம்மையாக இருந்துவிடக் கூடாது. மக்கள் விரோத செய்கைகள் என்றால் அதற்கு நிச்சயமாக இந்த முதல்வர்கள் குரல் கொடுக்க வேண்டும், எதிர்த்து போராட வேண்டும். அதற்கு மக்கள் துணை எப்போதும் இருக்கும் என்பதற்கு சாட்சி இந்த டக்சன். இதுல கூடுதலா அந்த நீட் தேர்வுக்கும் நாம் இந்த நிலைப்பாட்டை நம்முடைய முதல்வர் இன்னமும் உறுதிப்பாட்டோடு வெற்றி பெற்று காட்டுவார். அதே மாதிரி யுஜிசி துணைவேந்தர் விஷயத்திலும் நம்முடைய முதல்வரின் நிலைப்பாடு வெற்றி பெற்று நாம் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்போம். கண்டிப்பா மேடம். அதாவது அதிமுகவுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, இதுல ஒருத்தர் வந்து இடையில நான் தான் எல்லாம் கூட்டிட்டு போனேன், இதுக்கு காரணம் நான் தான் சொல்றேன், அதுக்கான பதில் நான் வாங்கிக்கிறேன், மற்றவங்க நான் பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கு கூடுதலா நிறைய பதில் நிச்சயமா, அது எனக்கு தெரியும், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பேசுவோம். இப்போ நம்மளுடைய அமர்வில் குமரன் அவர்கள் வல்லாளப்பட்டியினுடைய சேர்மன், மதுரையை சார்ந்தவர், அவர் இணைந்திருக்கிறார். குமரன் சார் வணக்கம். குமரன் சார் வணக்கம். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களே மிக மகிழ்ச்சியோட எல்லாரும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சினா மதுரை மக்களுக்கு இன்னும் டபுள் சந்தோஷம் சொல்லலாம். உங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கு? சார், மன உணர்வு எங்களை சிஎம் முதலமைச்சருக்கு தான் நாங்கள் மனப்பூர்வமாக நன்றியை சொல்லணும். எப்பவும் எங்கள் வாழ்நாள் புறமும் முதல்வர் தான். முதல்வருக்கு இவ்வளவு அவர் ரிஸ்க் எடுத்து அவருடைய மக்களுக்கு, அவர் மக்கள்ன்ற அடிப்படையில் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவர் தனி தீர்மானத்தை போட்டு இது மக்கள் இதை கிராம சபை கூட்டத்தில் ஆரம்பிச்சு அமைச்சர் அமைச்சர் எதிர்கட்சி
பெரிய உள்ள எம்எல்ஏ சேர்மன் எல்லாருமே இருந்து நாங்கள் எல்லாருமே இருந்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் போட்டோம். தீர்மானம் போட்டு இருந்தோன்னே அமைச்சர் சொன்னார், என்ன தீர்மானம் போட்டாலும் நம்ம உடனே முதலமைச்சர்கிட்ட போய் கவனத்துக்கு கொண்டு வந்து நான் வந்து இதை வந்து இந்த டென்ஷன் ஒருபோதும் வராதுன்னு சொல்லி முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அதேமாரி நம்மளுடைய வணிக வரி பத்திரத்துறை அமைச்சர் வந்து சொல்லிட்டு போய் கிராம சபை முடிஞ்சோடனே 2 நாள் கழிச்சு விவசாய சங்கம் வந்து போராட்டம் நடத்தின நிமிஷமே மறு நிமிஷமும் அமைச்சர் அங்கே மேலூருக்கு வந்து சிஎம் கிட்ட பேசிட்டேன், ஒருபோதும் இந்த டென்ஷன் வராதுன்னு சொல்லிடு அமைச்சர்கிட்ட போய் சொல்லி பொதுமக்கள்கிட்ட வந்து நேர சொன்னோன்னே அப்படியே கலெக்டர் வந்து சாயந்தரமான மேலூர் கிராமத்து பொதுமக்கள் அனைத்து பெரியவர்களை பூரா எல்லா கட்சி 6 வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையுமே கலெக்டர் பங்களாவுக்கு வர சொல்லி எல்லாத்தையும் உட்காந்து பேசையில் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் 17 ஆவணங்கள் கொடுக்கணும், அதை வந்து நாங்கள் எப்பவும் சிஎம் கூட சொல்லாமல் கொடுக்க மாட்டோம், இது வந்து ஒருபோதும் இது வந்து டென்ஷன் நடக்காதுன்றாங்க. அதில் பல பேர் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வந்து சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து தான் முழுசாக நாங்கள் நம்புவோம் அப்படின்றோன்னே அமைச்சர் உடனே நான் சட்டசபையில் நிறைவேற்றி உங்களுக்கு கொண்டுகிட்டு வரேன்னு சொல்லி மறுநாளே சிஎம் கிட்ட போய் இதுன்ட்டோன்னே சிஎம் உடனே பேசி சட்டசபையில் தனி தீர்மானத்தை நிறைவேற்றி முடித்தோன்னே இதுன்ட்டு மக்களை வந்து இன்னுமே உறுதியாக வராதுன்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்லி இதுன்ட்டார். அதுக்கடுத்து மாவட்ட கலெக்டர் கமிஷனர் அனைத்துமே போய் வீடாக ஊராக போய் மக்கள்கிட்ட உறுதியாக வராது, சட்டசபையில் நீ இன்னைக்கு வரலைன்றாலும் பரவாயில்ல, நீ மக்களை போய் சந்திச்சுட்டு எந்த இதுவும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குடி மண்ணோடு எடுக்க விட மாட்டான், அதை பற்றி நீ கவலைப்படாத, நம்மளுடைய கிராமத்து மக்கள் என் மக்கள்ன்ட்டு அவர் கவனம் செலுத்தி இதில் வந்து முழுமூச்சா இருந்த சிஎம் அவருக்கு மேலூர் பகுதி மக்கள் அனைவருமே கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா சார். இப்போ இந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு ஏற்கனவே நீங்க சொன்னீங்க சில பேர் தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பிறகு கிராம சபை கூட்டத்திலையும் தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பிறகு நம்பாமல் கூட இருந்திருக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ இன்றைக்கு இப்படி ஒரு அறிவிப்பு வந்துருச்சு, முதல்வர் அன்னைக்கு ரொம்ப உறுதிப்பாட்டோட பேசினார், இப்படி ஒரு திட்டம் வந்தா நான் முதல்வராகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் கூட பேசினாங்க. இன்றைக்கு மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, ஃபீல் பண்றாங்க? சார் இன்னைக்கு அதே முதலமைச்சர்னால தான் இது ஆச்சு, இந்த தனி தீர்மானத்தினால தான் முழுசா வந்து உறுதி ஆச்சு என்றதை பொதுமக்கள் அனைத்துமே முதலமைச்சரை ரொம்ப இன்னும் வந்து எப்பவும் மக்கள் அது திராவிட மாடல் ஆட்சி, எப்பவுமே சொல்லாம செய்யற ஆட்சி, இதை சொல்லி செஞ்சதை வந்து பெரிய மக்கள் வந்து ரொம்ப சிஎம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க சச்சிதானந்தம் சார். அதாவது நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஜனநாயகத்திற்கு விரோதமாக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நிறைய சட்டங்களையும் திட்டங்களையும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருது. இது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தான். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள்ல எதிர்ப்புகள் வந்து இருக்கிறது. ஆனால் இதற்கு பணிந்ததன் மூலமாக மக்களின் உணர்வுகளுக்கு பாஜக மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு 2-3 நிமிடத்திற்குள்ள நிறைவான பார்வையாக எடுத்துக்கிறேன் சார் ப்ளீஸ். சார் பொதுவா வந்து நீங்க பாஜக வந்து இந்த தேர்தலையே இந்திய நாட்டு மக்கள் அவங்களுக்கு தெளிவான பாடத்தை கொடுத்துட்டாங்க. கடந்த தேர்தலில் தனித்த மெஜாரிட்டியோடு இருந்த பாஜக இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி என்ற முறையில தான் ஆட்சி அமைக்க முடிந்திருக்கு. ஆனா வந்து இந்த பாஜக வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியல. இதுக்கு பிறகுதான் இப்ப நீங்க வந்து வக்பு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர்றாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிற இதை கொண்டு வர்றாங்க. ஆகவே நம்முடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிக்கக்கூடிய அரசு பாஜக அரசு என்பதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலை. இது என்னன்னா நீங்க வந்து இப்ப ஈவன் டங்ஸ்டன் பிரச்சனையில் கூட நீங்க வந்து ஏலம் அறிவிக்கிறாங்க. ஏலம் விடுறவரு கிஷன் ரெட்டி, நம்முடைய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுக்கான பாஜகவினுடைய பொறுப்பாளர் வேற. ஆகவே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வர்ற போது அப்ப அதுல எல்லாம் நீங்க வந்து அவங்க தமிழ்நாட்டெல்லாம் நாங்க பெரிய அளவுக்கு பாதுகாக்க போறோம் அப்படி இப்படிலாம் சொல்லி வந்து இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போராட்ட களத்துக்கு வந்து நாங்க எல்லாத்தையும் சொல்லி ரத்து பண்ண போறேன்லாம் சொன்னாரு. ஏலம் விடுறப்ப ஏன் விட்டுச்சு? அதை ஏன் வந்து கிஷன் ரெட்டி அவருடைய துறை தானே, தமிழ்நாட்டை பற்றி அறிந்தவர் தானே, தமிழ்நாட்டு பாஜகவுக்கு பொறுப்பு வைக்க கூடியவர் தானே, ஏன் இப்படிப்பட்ட ஏலம் நடந்தது?
பாஜக அதை பற்றி எந்த வாயும் திறக்கல. இப்ப இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்த பிறகு நாங்க தான் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த போராட்டம் வந்து அண்ணாமலை சொன்னதுக்காக வந்து இந்த போராட்டம் முடிவுக்கு வரல என்ற நிலைமை ஏற்பட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் இந்த போராட்டம் தொடருமேயானால் இது ஒரு அகில இந்திய அளவுக்கும் கூட ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற முறையில தான் மக்களுடைய போராட்டத்தினுடைய வீச்சை உணர்ந்துதான் வேற வழியே இல்லாமல் நீங்க வந்து வர நாடாளுமன்ற கூட்டத்தொடரை வேற இப்ப எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு அனுமதிக்கல, சம்பல் பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு அனுமதிக்கல, மணிப்பூர் பிரச்சனை பற்றி பேசுவதற்கு அனுமதிக்கல. எதிர்க்கட்சி தலைவர் மீதே பொய் வழக்குகளை போடக்கூடிய ஒரு அரசாக இருக்கு. ஆகவே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரையாவது நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தமிழ்நாட்டு எம்பிக்கள் கடுமையாக எழுப்புவாங்க. ஆகவே அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்குமே அப்படிங்கிறதும் இந்த போராட்ட மக்களுடைய போராட்ட வீச்சும் நீங்க வந்து போராட்ட மக்கள் வந்து மதுரையில அந்த தல்லாகுளம் தபால் நிலையத்தை நோக்கி நடத்திய போராட்டம்ங்கிறது பேரெழுச்சியாக கட்சி சார்பற்ற அனைவரும் கலந்து கொண்டதுங்கிறது இந்த போராட்டத்துக்கு முன்னதாக கிராம சபைகள்ல தீர்மானம் நிறைவேற்றியது. அதே மாதிரி இந்த போராட்டத்துல மட்டும்ல நீங்க வந்து இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போன்ற அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கான ஒரு விதையை எங்க ஊன்றியது. இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு. அதனால பாஜக திருந்திருச்சுன்னா சொல்றதுக்கு நாங்க தயாராக இல்லை. இதுலயும் கூட என்னன்னா நான் கூட்டி போய் தான் அவர்கிட்ட வந்து அமைச்சர்கிட்ட வந்து இதை ரத்து செய்ய வச்சேன். ஆகவே நான் தான் இதுல அப்படின்னு நானும் ரவுடி தான் சொன்ன மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருக்கிறார். ஆனா அது எந்த வகையிலையும் வந்து அவருக்கு எந்த பங்கும் கிடையாது. இதை நாடாளுமன்றத்திலே நம்முடைய அமைச்சரவிடம் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களிடம் எடுத்து சொன்னது மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர். நாடாளுமன்றத்தில் பேசியதும் அவர். சட்டசபையில தனி தீர்மானம் கொண்டு வந்ததுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய தனி தீர்மானம். அனைவரும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆகவே இது வந்து இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. இப்ப நீட் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளினாலும் கூட இது வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாக அந்த மதுரை வட்டார பகுதியில ஒரு பெரும் இதை நோக்கி வரக்கூடிய சூழல்ல 2026 அப்படிங்கிற தேர்தலை வேற தமிழ்நாட்டுல சந்திக்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் மனதில் வைத்துதான் பாஜக இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால இவங்க எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க, மக்கள் உணர்வுக்கு மதிப்பளிச்சிட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்வதற்கு நான் நிச்சயமா சார். அப்ப இந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு பாஜக ரொம்ப எளிமையால நம்ம இடம் ஓட்ட முடியாது அப்படின்றீங்க. இதுல நீங்க சொன்னது மாதிரி மாநில அரசினுடைய இந்தியா கூட்டணியினுடைய உறுதியும் மக்களினுடைய உணர்வுகள் தான் வென்றிருக்கிறது, அவர்களை வெல்ல வைத்திருக்கிறது, பணிந்து போக வைத்திருக்கிறது அப்படின்னு புரிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அந்த கருத்துக்கு நன்றி. இப்போ ஆண்டாள் மேடம், அதாவது நான் ஏற்கனவே கேட்டேன், அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் கிளைம் பண்றாங்க. ரெண்டாவது இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, இது மகிழ்ச்சியான ஒரு விஷயம், இதற்கு பிறகு இன்னொரு ஸ்டெப் நடக்கலாம், யூகிக்கப்பட்ட ஒரு கேள்விதான். அடுத்து பரந்தூர்னா மதுரை மக்களை மட்டும் அவங்க வந்து கவனிச்சுக்கிட்டாங்க, உங்களை கவனிக்கல், பிரித்தாளக்கூடிய அந்த விஷயம் இன்னும் நடக்குங்கிற ஒரு அச்சம் இருக்கேன். இதுல முதல்ல அந்த பிஜேபி லீடர் அவருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அவர் வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் படிக்க போனார்ல, படிச்சுட்டு போயிட்டு திரும்ப நம்ம மாநிலத்துக்கு வந்த உடனே அவர் சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த போராட்டத்தை பற்றி தான். டங்ஸ்டன் சுரங்கம் அதற்கு எதிராக மக்கள் போராடியதை பற்றி அவர் ஒரு திருவாய் மலர்ந்தருளினார். என்னன்னா, எப்போ பாரு நீங்கள் போராடிக்கிட்டே இருந்தா இந்தியா எப்போ வளர்ச்சி அடையும்? டங்ஸ்டனுக்காக, இதே டங்ஸ்டன் போராட்டத்துக்கு அவர் சொன்னார், டங்ஸ்டனுக்காக இந்தியா இன்னமும் எவ்வளவு நாள் வெளிநாட்டில் கையேந்துவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்புறம் மதுரையில் இந்த அரிட்டாப்பட்டியை சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற 100 கிராமத்து மக்களும் வெளியேறணும்னா வெளியேறத்தான் செய்யணும், இந்தியா வளர்ச்சி அடையணும்னா இதுதான் நடக்கணும், நீங்க எப்படி போராடலாம் அப்படின்னு கேட்ட அவர் தான் இப்போ மாத்தி போய் நான் தான் போய் இதை செய்ய வச்சேன்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? அதனால்தான் அந்த கிராமத்து மக்கள் 30,000 பேர் தன்னெழுச்சியாக 20 கிலோமீட்டர் நடந்து வந்தார்கள்ல, அவங்க சொன்னாங்க நீ இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிக்கப்பட்டார். அந்த எளிய மக்கள், அவர்களுக்கு அதிகமா பாலிடிக்ஸ் தெரியுமான்னு தெரியல, ஆனால் அந்த கிராமத்து மக்கள் அவரை விரட்டி அடித்தார்கள்ங்கிறது நடந்த சம்பவம். அதனால இப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர் தான் இன்னைக்கு அவர் போய்
அமைச்சரை சந்திச்சு நேத்து ஒரு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இந்த குரூப் போட்டோ எடுத்து போட்டுட்டா உடனே இவர்கள் குரல் கொடுத்தார்கள் என்பது அல்ல. இவர்களுக்கு தெரியும் இல்ல இங்க டங்ஸ்டன் வரப்போகுது, சுரங்கம் கொண்டு வருவதற்கான திட்டத்தை கொண்டு வந்துரு, அப்பவே நீங்க மறுக்கலாமே, அப்பவே நீங்க போராடலாமே. உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கல இல்ல. கிஷன் ரெட்டி தான் இங்க பிஜேபியின் பொறுப்பாளரா இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது. அப்ப நீங்க அதை முதல்ல தடுக்கல. அப்போயே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை இவர்களை ஏன் கேள்வி கேட்கல? திமுகவை கேட்கிறார்கள், மௌனம் காத்தார்கள்னு. ஆனா இதை ஏன் கேள்வி கேட்கல? அவர்களோட கூட்டணியில் இருந்த பிஜேபி இதை செய்ததில்லை, அதை ஏன் கேள்வி கேட்கல எடப்பாடி அவர்கள்? அந்த ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இதில் முற்ற முழுக்க நம்முடைய முதல்வர் தான் இதை பொறுப்பேற்று செய்து கொடுத்து தமிழக மக்களுக்கான வெற்றி பூங்கொத்தாக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப பரந்தூருக்கு வரலாம் அப்படின்னா, பரந்தூர் என்பது எப்படி தமிழ்நாட்டை தவிர மீதி எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மிக பரந்துபட்ட அளவில் மிக பிரம்மாண்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் தமிழ்நாடு போல வளர்ந்து வருகின்ற மிக வேகமான வளர்ச்சியை எட்டி கொண்டிருக்கின்ற நம்ம மாநிலத்துக்கு இன்னும் ஒரு விமான நிலையம் தேவை என்பது எல்லோராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். கோயம்புத்தூர் விமான நிலையம் கூட அதனுடைய பரப்பளவு போதாமல் தான், அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொன்னா கூட அங்கே வருகின்ற கூட்டம், கன்ஜெஷன் சொல்லுவாங்கல்ல, ஏர் டிராபிக், இதுக்கெல்லாம் அங்கே வழிவகை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கறது மக்கள் உணர்ந்திருக்காங்க. அது மாதிரி எதிர்காலத்தை நோக்கி திட்டமிடும் போது இங்கே உள்ள நிலத்தில் 5000 சதுர கிலோமீட்டர்னா அதுல வெறும் 1000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு தான் நஞ்சை நிலமாக இருக்கிறது. அது ஒன்று இருக்குல்ல. ஸோ மிக அதிகமாக எங்கே விவசாயம் இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை தான் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதை நினைவில் வச்சுக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு உலகளாவிய அளவில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது, டெக்னாலஜி ஹப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது என்னும்போது தொழில் வளர்ச்சிக்கு இந்த விமான நிலையமும் மிக அவசியம் என்பதை நம்முடைய முதல்வர் நிச்சயமாக மக்கள் விரோத செய்கையை செய்ய மாட்டார். அந்த தெளிவு நமக்கு இருக்கு. அதனால இது அவருடைய முடிவாக இருக்கிறது என்றால் தேவையான ஒன்றைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சென்னை முழுக்க எத்தனை மெட்ரோ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அது நம்முடைய முதல்வரின் சிந்தனை தானே. ஒன்றிய அரசு அதற்கு நிதி கொடுக்காவிட்டாலும் கூட நம்முடைய முதல்வர் அதை நிதி கொடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த விமான நிலையமும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விமான நிலையத்தில் மஞ்சப்பையை தூக்கிட்டு வர்ற எளிய மக்கள் கூட இப்ப விமானம் ஏறி வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறார்கள்ங்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை மாற்றி இருப்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். அது கொண்டு வந்த கல்வியால் தான் இப்போது பல எளியவர்கள் வெளிநாட்டில் போய் மிக அதிகமாக பணிபுரிகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே எந்த நிலையிலும் தமிழ்நாட்டு மக்களின் நலனைத்தான் நம்முடைய முதல்வர் முதல் வாய்ப்பாக வைத்திருப்பார். பிரையாரிட்டின்னு சொல்லுவோம்ல, அதில் முன்னிறுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பா. எது வேண்டாம்னு மக்களுக்கு தேவையில்லைன்னு தெரிகிறதோ, எது வேண்டும்ங்கிறதும் முதல்வருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்க நீங்க சொல்றீங்க. குமரன் சார், நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப ஏற்கனவே சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு. ஒரு பக்கம் பாஜக அதனுடைய மாநில தலைவர் நாங்க தான் அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாரு. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சுருக்கமா? குமரன் சார் பேசலாம், கேக்குதா? நம்மளுக்கு வந்து முதலமைச்சர் தான் ஆரம்பத்துல இருந்தே கிராம மக்களுக்கு வந்து மக்களை பத்தி முழுசா தெரிஞ்ச திராவிட மாடல் ஆட்சி தலைவர் வந்து இதை வந்து யாரு சொல்லி அவகதுன்றல நம்மளே முடிவெடுத்து நம்ம எப்பவுமே திராவிட மாடல் ஆட்சி சொல்லாம தான் நம்ம செஞ்சு வளர்க்க சொல்லிட்டு இதை செய்யாம விட்டோம்னா மக்களுக்கு இதாயிரும். அவர் நைட்டும் பகலும் தூக்கம் இல்லாம இந்த வந்து நம்ம 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இதுகண்டு ப்ரெஷர் ஓவரா கொடுத்துதான் இந்த வந்து நம்மளுடைய டென்ஷன் இது வந்து ரத்தானது. இதை வந்து சிஎம்க்கு வந்து நல்ல இதுன்னு சொல்லணும். அதை பாட்டி இந்த மேலூர் மக்கள் 5000 பேர் மேல கேஸ் போட்டதை அதை வந்து இது பண்ணாரு. அதுக்கே வந்து நாங்க கிராமத்து மக்கள் சார்பாக ரொம்ப நன்றி சொல்லிடுறோம் சார். நிச்சயமா சார், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். நம்ம ஏற்கனவே சொன்னது போல முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு நாளுமே வரலாற்றில் பதிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதுல இந்த ஒரு நாளும் மிக முக்கியமான ஒன்று. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் கடந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மேல இன்னும் மிக மிக நம்பிக்கையை பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறதா உண்மையான ஒரு விஷயம். கூடுதலா ஒன்னேன்னு சொல்லிடுறேன். மதுரை மக்கள் பொதுவா சித்திரை திருவிழாவை பெருமையா கொண்டாடுவாங்கல்ல, இனிமேல் இருந்து தை திருவிழாவை இந்த நாளை அவர்கள் கொண்டாடுவார்கள். தமிழ்நாடே சேர்ந்து கொண்டாடும். ஏனென்றால் தமிழ்நாட்டு முதல்வரின் வெற்றி திருநாளாக இன்றைய நாளை நாம் உணரலாம். கண்டிப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக நம்ம முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வாழ்த்துக்களையும் சொல்லுவோம், நிறைவு செய்வோம். நிகழ்ச்சி விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி.
நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.